பிரிசிலா ஜோஷுவாவின் பாட்காஸ்ட். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். என்னங்க, எப்படி இருக்கீங்க? வேதவசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்க. அது என்னையும் குத்தும், உங்களையும் குத்தும். வாங்க, எந்த அளவுக்கு ஆழமா நம்முடைய இருதயத்தை குத்துதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு அழகிய தெருங்க. நிறைய பெரிய மரங்கள், பூக்கள் நிறைய கொட்டி கிடக்குங்க. அங்க வெற்றின்னு ஒரு 10வது படிக்கும் பள்ளிக்கூட சிறுவன் இருந்தான். அவனுக்கு அந்த தெருவில் நண்பர்கள் யாருமே இல்லை. அதனால 4வது 5வது படிக்கும் குட்டி பசங்களோட டெய்லியும் ஸ்கூல் முடிஞ்சோன்னு விளையாடுவாங்க. அவனோட அப்பா அவனை, ஏடா எப்போ பார்த்தாலும் குட்டி பசங்களோட விளையாடுற, அடுத்த தெருவில் பெரிய பசங்களோட விளையாடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் வெற்றி குட்டி பசங்களோட விளையாடினாதான் ஈஸியாக வின் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கழிப்பான். சில மாதங்கள் போனது. ஒரு நாள் வெற்றி விளையாடுறத அவன் அப்பா வீட்டு மாடியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். வெற்றி குட்டி பசங்களோட விளையாடுறதுல தோத்து போய்கிட்டே இருந்தான். ரொம்ப மெதுவாக ஓடுனான். எல்லாத்துலேயும் தோத்து போயிட்டான். அப்போ வெற்றியோட அப்பா அவனை கூப்பிட்டு பேசினார். குட்டி பசங்களோடையே தோத்து போனா பெரிய பசங்களோட விளையாடி போட்டி போட்டு எப்படி ஜெயிப்ப வெற்றி அப்படின்னு கேட்டார். ஒரு பைபிள் வசனத்தை காண்பிச்சார். எரேமியா 12:5. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினாள். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? சரிங்க, அப்படியே நம்ம கதைக்கு வருவோம். உங்க அழைப்பு என்னாச்சு? உங்க தரிசனம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து உங்க மேல வச்ச திட்டம் என்னாச்சு? ஏசப்பாக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு இருந்த உங்க வாஞ்சையெல்லாம் என்னாச்சுங்க? சோர்ந்து போயாச்சா? உங்க வாழ்க்கையில வந்த குட்டி குட்டி பிரச்சனைகளால தரிசனத்தை மறந்து போயாச்சா? சயின்ஸ்ல ஸ்பீடை ஹார்ஸ் பவர்னு குதிரை திறன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடை, அதாவது வேகத்தை, குதிரை திறன் ஹார்ஸ் பவர் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அவ்வளோ பவர் இருக்கிற குதிரையோட ஓடணும்னா அதற்காக அழைக்கப்பட்ட நீங்கள் குட்டி பிரச்சனைக்கு சோர்ந்து போகலாமா? சோர்ந்து போகாதீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு. அதை சந்திக்க உங்களால் மட்டும்தான் முடியும். அதை மேற்கொள்ள உங்களால் மட்டும்தான் முடியும். அவ்வளோ பெரிய அழைப்பும் தரிசனமும் திட்டமும் உங்கள் மேலே இருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த குட்டி குட்டி பிரச்சனைகளுக்கு சோர்ந்து போகலாமா? எழும்புவோம் யுத்த வீரர்களாக. வாங்க, குதிரைகளோடு ஓட ரெடியாகும். God bless you. உங்கள் பிரிசிலா ஜோஷுவாவின் பாட்காஸ்ட்.